வணக்கம். கதையின் தலைப்பு கோடை விடுமுறையின் இனிய நினைவுகள். கோடை விடுமுறை ஆரம்பமானதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போக போறேன். அடுத்த நாள் காலையிலேயே நாங்க கிராமத்துக்கு கிளம்பிட்டோம். அங்க போனதும் குளிர்ந்த காற்று, பெரிய மாமரம், பறவைகளின் சத்தம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. வீட்டுக்குள்ள போன உடனே என் கசின்ஸ் எல்லாரும் ஓடி வந்து என்ன கட்டி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நாங்க தினமும் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடினோம், கண்ணாமூச்சி விளையாடினோம், மாலையில சைக்கிள் ஓட்டினோம். சில நேரம் சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷமே மீண்டும் சிரிச்சுக்கிட்டே விளையாட ஆரம்பிச்சிடுவோம். பாட்டி தினமும் ரொம்ப ருசியான சாப்பாடு செய்வாங்க. சூடான தோசை, மாங்காய் ஊறுகாய், ஜிலேபி எல்லாரும் சேர்ந்து தரையில உட்கார்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் நாங்க தோட்டத்திலிருந்து மாம்பழம் பறிச்சோம். இன்னொரு நாள் மழையில நனைஞ்சு விளையாடினோம். இரவு நேரத்துல தாத்தா பழைய கதைகள் சொல்லும்போது நாங்க எல்லாரும் சுற்றி உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி சந்தோஷமாக இருந்த விடுமுறை நாட்கள் சீக்கிரமா முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்கு திரும்பும் நாள் வந்தப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. கிளம்பும்போது பாட்டி என்ன அணைத்துக்கிட்டு அடுத்த விடுமுறையிலயும் கண்டிப்பா வான்னு சொன்னாங்க. கார்ல திரும்பி போகும்போது ஜன்னல் வழியா தாத்தா பாட்டி வீட்டை பார்த்துக்கிட்டே நான் சிரிச்சேன். ஏன்னா அந்த கோடை விடுமுறை என் வாழ்க்கையில மறக்க முடியாத அழகான நினைவா மாறிட்டது. நன்றி.